ஏய், சத்யாவை அவருக்கு தெரியுமாடி? ஏதோ உங்க வீட்ல அவ இருக்கிறதையும் மறைச்சிட்டு தான் சொன்ன. முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னது இவ்ளோ பாக்குறதுக்கு தானா? என்னால எப்பவுமே உனக்கு ப்ராப்ளம் வந்துனே இருக்கும். ஆக்சுவலா அதுக்கெல்லாம் நீ அதை நினைச்சு கோவம் தானே பண்ணும். ஆனா நீ டோட்டலா ஆப்போசிட்டா நடந்துக்கிற. ஒருவேளை என்கிட்ட நடிக்கிறியோ? அது ஏங்க, நீங்க என்னங்க இப்படிலாம் கேக்குறீங்க? சத்தியமா இது நடிப்பெல்லாம் இல்ல. அப்புறம் அது 1 மினிட். ஆக்சுவலி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆரம்பத்துல உங்க மேல எனக்கு செம்ம கொலவரியா இருக்கும். அது இப்படி இருக்கும். அப்புறம் போக 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 எனக்கு என்னன்னு தெரியல, நீ கொடுக்குற டார்ச்சர்லாம் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போய் சொல்லாத. டார்ச்சர் எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? ஆக்சுவலி பொய் இல்லைங்க. இப்போ நினச்சா கூட எனக்கு எல்லாமே ஃபன்னாக இருக்கு. முன்ன என் லைஃப் எப்படி தான் இருக்கும்? காலையில் காரில் ஏறினா ஆஃபீஸு, அப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சா வீடு, இப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் உங்களால் லைஃப்பில் அனுபவிக்காத நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இட்ஸ் ஸோ நைஸ். ஆக்சுவலி ஒரே ஆளுங்களை பார்த்து பார்த்து பழகி நீங்கள் எனக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க. உங்களை மாதிரி கேரக்டரை லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. இதுக்கு மேலேயும் பார்ப்பேன்னா தெரியல. எஸ், அன்னைக்கு ஒரு நாள் உங்களை பிடிக்கும்னு நான் போய் தாங்க சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு உண்மையிலே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் இவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னடா மேல கைய போட்டான்? ஐயோ, சாரிங்க, நான் ஒரு லூசுங்க. உணர்ச்சப்பட்டு அடிப்பட்ட இடத்துல யோசிக்காம கை வச்சிட்டேன். சாரிங்க. வலிக்குதா? வலிக்கலையா? அப்போ ஓகே. இதுதாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பருங்க, பிரேவ் கேர்ள். இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஓகேங்க, நான் கிளம்புறேன். அத்தை, மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. திவ்யா வந்துட்டாளா? என்னம்மா? தாலி செய்ய கொடுக்கறதுக்கு நல்ல நாள் பார்த்துட்டாங்களாம். என்னடி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லம்மா. வர வெள்ளிக்கிழமை தாலி செய்யறதுக்கு நல்ல நாளுன்னு அவங்க குருஜி தேதி குறிச்சு சொல்லிட்டாராம். சரி, எதுக்காவது சத்யாவை கூட்டிட்டு போலாமா? வேணாத்த. ஏ, அன்னைக்கு ஏதோ அவளை மடியிலெல்லாம் போட்டு கொஞ்சினியாமே, அத சொல்லி அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அத்த, அவ என்ன தப்பு பண்ணாலும் அவ ஏன் பொண்ணு. நம்ம திவ்யா கல்யாணம் முடியற வரைக்கும் அவ யார் கண்ணை படாம இருக்கிறதா நமக்கு நல்லது. அத்த,
அவகிட்ட நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. எத்தனை நாள் தான் எல்லாத்தையும் மறைப்ப? அவகிட்ட நீங்க எதுவும் சொல்லாத வரைக்கும். ஹாய் அமுல் பேபி. ஐயோ. ஏங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, பின்ன எதுக்கு எங்க அமுல் பேபின்னு கூப்பிடுறீங்க? ஏன் உனக்கு இந்த பேர் நல்லா தானே இருக்கு? ம் இல்ல நல்லா இல்ல, எனக்கு பிரபுன்னு ஒரு நல்ல பேருக்கு அதுலயே கூப்பிடுங்க. அதை விட உனக்கு இதுதான்ப்பா நல்லா இருக்கு. பேரை சொல்லி கூப்பிடுங்க ப்ளீஸ். என் ஃப்ரெண்டுல நான் யாரையாவது ஒரிஜினல் பேரை சொல்லி கூப்பிட்டு நீ பாத்துருக்கிறியா? இல்ல. இப்போ நீ என் ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்போ உன்னை மட்டும் பேர் சொல்லி கூப்பிட்டா மத்தவங்க எல்லாம் கோச்சிக்க மாட்டாங்க? ஐயோ ஆமா. ஆக்சுவலா நான் உன்னை இப்படி கூப்பிடுறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். சரிங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எதுக்கு நீங்க கால் பண்ணீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல நீ இப்ப எங்க இருக்கிற? ஏங்க இந்த டைம்ல வேற எங்க இருப்பாங்க? வீட்ல தான் இருக்கேன். டக்குன்னு கிளம்பி ஒரு 1/4 மணி நேரத்துல எங்க ஏரியாவுக்கு வந்துரு. என்னது இப்போவா? ம். அது உங்க ஏரியாவுக்கு? ஏங்க டைம் என்னாச்சுன்னு தெரியுமா? என்ன ஒரு 11 மணி இருக்குமா? அதுக்கு என்ன போ கிளம்பி வா. அக்கா இது எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சரிம்மா. போங்கம்மா இப்படி போய் சாப்பிடுங்க. ஏங்க நிஜமாவே உங்க பேர் இதுதானா? பேர்லயாவது பணக்காரங்களா இருக்கட்டும்னு நானா வச்சது. ம். சத்யா சார் யாரு? சார்லாம் இல்ல, நம்ம தோஸ்து தான். glad to meet you. இட்ஸ் ஓகே. என்னப்பா ஃப்ரெண்ட்ஸுப்பா கை நீட்டுறாரு, கை கொடுப்பா. ஏங்க இவங்களாம் நம்ம ஃப்ரெண்டா? என்ன கைய கொடுப்பா. ம். ம் யா ஐ glad to meet you. glad to meet you. எஸ். கை வலிக்குதுங்க. ஐயோ விட மாட்டேங்கிறாரு. glad to meet you. என்ன மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல, பில்கேட்ஸ் ஃப்ரெண்டா கிடைச்சிட்டால அதனால தான். ஓ தலைவா கையை விடுங்களேன், கை வலிக்குது ப்ளீஸ். என் லைஃப்லயே தலைவான்னு சொன்னது நீ ஒத்தந்தான்ப்பா. துப்பிட்டாரு. என்னங்க துப்புறாரு? நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு கொடு கைய. ஸ்டீவ் ஜாபா? கை கொடுப்பா. இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏப்பா அழுக்கே இல்லாம அசிங்கமா இருக்கு. ரைட்டு, தேங்க்ஸுங்க. விட்டுருங்க போடா. ஓ இவ கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குடா சாமி. ஐயோ இல்ல இன்னொருத்தனை வர கூட்டு வர சொன்னாலே, அவன் குஷ்டரோகியா இருப்பானோ? கன்ஃபார்ம் குஷ்டரோகியா தான் இருப்பான். ஐயோ அவன் வந்து கை கொடுத்தா எப்படி ஷேக்கன் கொடுக்கறது? ஏய்